இப்போ ஈழம் தமிழ் அப்படின்றத வந்து நான் தனியாக பார்க்க மைண்ட் எனக்கு வரல. அது ஏதோ ஒரு பக்கத்து கண்ட்ரின்ற மாதிரி நான் பார்க்கல. ஏன்னா அது சின்ன வயசில் அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பட் ஆனால் அது ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு வந்து அது கரெக்டாக தான் பட்டுச்சு. எவ்ரி டைம் தெர் இஸ் அ பார்டர் இஷ்யூ தட் ஹேப்பன்ஸ். நார்த் இந்தியாவில் ஒரு மாதிரி ரியாக்ஷன். And somewhere we're like, okay, they speak Hindi, we speak Telugu, they speak Tamil. So we've disconnected between ourselves in some ways. And I thought cinema is the only thing that can connect these very deep-rooted things. Plan your next summer escape with Grand Royal Tours. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. நான் வந்து பிறந்ததுலேருந்து என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே போர் தான். போர் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. இப்போ தமிழ்நாட்டுக்கு பக்கமாகவே ஒரு பெரிய கதை இருக்குது. நம்ம வந்து உலகத்தில் நீ பெரிய போரோட படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம டாய்லெட் போகிறதுனாலும் இந்த ஆவியை தாண்டி தான் போகணும். இந்த வாழ்க்கையில் இருக்கிற நான் வந்து இந்த வாழ்க்கையோட இருக்கிறவனுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறது? எனக்கு காசு வரலனா கூட பரவாயில்ல, இந்த கதை மக்களுக்கு போய் சேர்ந்தா போதும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. இப்படி ஒரு ஆக்வர்ட் சைலன்ஸ். எனக்கு லாங்குவேஜ் தெரியும், எனக்கு உலகம் பற்றி தெரியும், எனக்கு எக்ஸ்போஜர் இருந்தால் எவ்ரி திங் ஃப்ரம் சினிமா ஒன்லி. எனக்கு வியட்நாமில் ஒரு வார் நடந்தது எப்படி தெரியும்னா ரேம்போ படம் பார்த்து தெரிஞ்சால் நான் ஹிஸ்ட்ரி புக்கில் ஒன்றும் படித்து தெரிஞ்சிடும். சினிமா இஸ் சச் அ கிரேட் எக்ஸ்போஜர் டு பீப்புள். ஐ செட் we're all Indians, but we're also disconnected from each other in terms of what our problems are, how we look at the world. நாங்க எல்லாரும் ஒன்னதா இருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. நம்ம லைஃப்ல அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகும்பொழுது நம்ம கூட இருக்க ஆட்களையும் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி கொண்டு போறது இருக்குல்ல, அது இயல்பா வருதா? எப்படி வருது? அதை பிளான் பண்ண முடியாதுல்ல. ஓகே, நம்ம யாரையும் கழட்டி விடலாம் அந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி படங்கள் மூலமா பணம் பண்ணோம்னா தான் அச்சீவ்மெண்ட்ன்றதான். படம் பண்ண வேணான்ற மைண்ட் செட்ல நாங்கள் வரவே இல்லை. ஆக்சுவலி ஸ்டில் வி ஆர் ஹோப்பிங் திஸ் வில் பி a blockbuster success. கண்டிப்பா. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஃபில்மு, புரியாத படம் அப்படின்லாம் கிடையாது. இது அதான் நான் சொல்லிட்டு இருக்க மாதிரி. பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஏப்ரல் 3ஆம் தேதி ஒரு இலங்கை மண்ணினுடைய கதையும் மக்களினுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் திரையில பிரதிபலிக்கிறதுக்காக காத்திருக்கக்கூடிய நீலிரா திரைப்படத்தினுடைய டீம் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம். ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் டிரெக்டர் அப்படின்னு நினைக்கிறேன். நீலிரா அப்படின்னு ஒரு பேரை பார்த்த உடனே இது என்ன பேரு அப்படிங்கிற ஒரு சர்ச்சிங் இருந்துச்சு. கூகுளில் ஒரு தேடல், மிகப்பெரிய ஒரு தேடல் இருந்துச்சு என்னன்னு. ஆனா ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் உத்து கவனிக்கும் பொழுது தான் தெரிஞ்சு ஒரு லாங் நைட் அப்படின்னு, ஒரு நீண்ட இரவுன்னு பார்க்கும் பொழுது புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அந்த மக்கள் அவங்க வாழ்க்கை முழுக்கப்படுற கஷ்டத்தையும் தாண்டி ஒரு இரவுல என்ன பண்ண போறாங்கன்ற அந்த ஒரு கஷ்டத்தை ஏதோ ஒரு விதமா வந்து நீலிரா பிரதிபலிக்க போகுது. ஆனா இந்த பயணம் இருக்குல்ல, இது ஒரு தொடக்கம் இருக்குல்ல, ஒரு புள்ளியில இருந்து தொடங்கி இருக்கும்ல, அங்கிருந்தே நம்ம இந்த இன்டர்வியூ தொடங்கலாம். சொல்லுங்க. இது ஒரு போர்க்கால வாழ்க்கையோட கதை தான். போரில் நம்ம கடந்து போன பல இரவுகளில் ஒரு நீளமான இரவு தான் இந்த கதை. உலகத்தில் வந்து எல்லா இடங்களையுமே நம்ம போர்னா வந்து இப்போ நீங்கள் போரோட வீடியோ கேம்ஸ் எல்லாம் நிறைய விளையாட்டுருப்பாங்க. 2 பேர் சுடுறது, இல்லை நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து ஒரு இந்த பக்கத்துக்கு அந்த பக்கம் சண்டை நடந்துகிட்ருக்கு. இப்போ ஈரான்லனா ஈரான் மேலே அமெரிக்கா கொண்டு போகுது, ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே, இப்படி தான் நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு மக்களுடைய வாழ்க்கைன்னு இருக்குது. இதெல்லாம் நடந்து அந்த மக்களுடைய வாழ்க்கை தான் இந்த கதை. நான் வந்து பிறந்ததுலேருந்து என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே போர் தான். ஸோ போர் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஒரு சென்னையில் வாழ்கிறவனோட ஒரு வாழ்க்கையை நம்ம சொல்கிற படங்கள் பார்த்துருக்கோம், இல்லை ஒரு மதுரையில் வாழ்கிற வாழ்க்கையோ படம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி போருக்குள்ளே வாழ்கிற ஒருத்தனுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் எல்லா இன்ப துன்பங்களும் சுக துக்கங்களும் எல்லாமே இருக்கும். ஆனால் அது போருக்குள்ளே இருக்கும். அது எப்படி போருக்குள்ளே அந்த வாழ்க்கை இருக்குன்றது தான் இந்த படமாக. ஈழம் பற்றி வந்து நிறைய கதைகள் கேட்டிருக்கோம், நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், பாடல்கள் கூட கேட்டிருக்கோம். ஒய் நீலிரா ஸோ ஸ்பெஷலாக இருக்க போகுது எங்களுக்கு? அதான் ஒரு வாழ்க்கையை நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு வாழ்க்கையை ராணா சார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவர் சொன்னார். அதை சொல்லும்போது தான் ஒரு விஷயம், எனக்கு வந்து வியட்நாம் பற்றியே தெரியாது. நான் எந்த ஹிஸ்ட்ரி புக்லேயும் வியட்நாமை பற்றி படித்ததில்லை. நான் ஒரு பாலஸ்தீனை பற்றி படிச்சதில்லை. இப்போ ஒரு நாள் கார்த்திகன் சொன்னார், நான் ஒரு ஃபவுடான ஒரு சீரிஸ் பார்த்தேன் அப்படின்னு அதை பற்றி சொன்னேன். நான் எனக்கு பாலஸ்தீனில் என்ன நடக்குன்னே தெரியல, ஆனால் அந்த சீரிஸ் பார்த்தேன் அப்படின்னாரு. அதுக்கு பிறகு தான் போய் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் பாலஸ்தீனில் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு கார்த்திகன் வந்து சொன்னார். இப்போ தமிழ்நாட்டுக்கு பக்கமாகவே ஒரு பெரிய கதை இருக்குது. நம்ம வந்து உலகத்தில் நீ பெரிய போரோட படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ உலகத்தில் பெரிய ஃபில்ம் மேக்கராக இப்போ டாரண்டினோட படங்கள் பார்த்தோன்னா அவர் வந்து ஃபுல்லாக ஓவர் ஃபிலிம்ஸாக எடுத்துருக்காரு. அதுபோல் உலகத்தில் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் படங்கள்லாம் டாரண்டின் எடுத்துகிட்டு ஸ்பீல்பர்க் எடுத்தால் அவர் செகண்ட் வேர்ல்டு வார்லேருந்து ஜூஸோட பிரச்சனை படம் எடுத்துக்காரு. நமக்கு அதெல்லாம் தெரியுது, ஜூஸோட பிரச்சனை பற்றி தெரியுது, 2ஆம் உலக யுத்தம் பற்றி தெரியுது, வியட்நாம் பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக தெரியுது. வியட்நாமில் கிராமங்களுக்குள்ள நடந்த கதையெல்லாம் தெரியுது. அவன் கிராமத்தில் என்ன சாப்பாடுற வரைக்கும் நமக்கு தெரியுது வியட்நாமில். எனக்கு என்னென்னா, நான் வீட்டு கதவை திறந்துங்க, காலையில் நாங்கள் எந்திரிச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு கதவை திறந்தா வாசலில் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு ஹெல்மெட்லாம் போட்டு AK-47 துப்பாக்கியோட என் வீட்டு கதவுல, கேட்டில் கூட இல்லை, கதவை திறந்தா வாசல் ஒரு ஆரம்பிப்பான். அவனை வெட்டி பார்த்துட்டு
டப்புனு கதவை முட்டி வாசல் அமைக்கிறான். இப்போ நம்ம டாய்லெட் போகிறதுனாலும் இந்த ஆவியை தாண்டி தான் போகணும். இந்த வாழ்க்கைக்கும் ஒரு இடைவெளி இருக்குல்ல. இந்த வாழ்க்கையில் இருக்கிற நான் இந்த வாழ்க்கை இருக்கிறவனுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறது? அவனுக்கு ராணுவ கெடுபிடி அப்படின்னா அவன்கிட்ட கூட இந்த குட்டான் துப்பாக்கி நிற்கிற போலீஸ்காரன் தானே இமேஜின் பண்ணுவான் இல்லையா? அப்போ அவனுக்கு எப்படி சொல்கிறது? அதுக்கு தான் சினிமா. அப்படி படம் பண்ணுறவங்களுக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் ஃபில்ம் இல்லை. அந்த ஊர் எப்படி இருக்குன்ற என்ன ரெஃபரன்ஸ் இருப்பாங்க? அவங்க இதுக்கு முன்னாடி வந்த வார் ஃபிலிம்ஸோட ரெஃபரன்ஸ்லேருந்து தான் ஃபிலிம் ரெஃபரன்ஸாக இருக்க முடியும். ஸோ அந்த வாழ்க்கையை பார்க்க முடியல. அதுதான் ரொம்ப ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஈழம் சார்ந்த கதை அப்படின்பொழுது கார்த்திக் சார் ஜென்ரலாக எழுத கற்றுக்கும்போது எல்லாரும் போட்டு பழகி எழுத கற்றுப்பாங்களா? அந்த மாதிரி கார்த்திக் சார் திரைப்படத்தை ஆரம்பிக்கணும், திரைப்படத்தை நோக்கி போகணும் அப்படின்னும் பொழுதே உங்களோட படமே ஃபஸ்ட்டு இந்த நாளை இயக்குனரில் தொடங்கும் பொழுதே ஒரு ஈழம் சார்ந்த ஒரு கதை தான். லைக் அந்த ஒரு ஏரோப்ளைன் போகிற சத்தம் இங்கே இருக்க ஒருத்தனுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி ஈழத்தில் வாழக்கூடிய ஒரு பிள்ளைக்கு கிடையாது அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருப்பீங்க. அப்போ அங்கே ஆரம்பத்துலேருந்தே அந்த ஈழமுக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குல்ல, அது எதனால் சார்? எதனாலன்னா அதான் சொன்ன மாதிரி அதை எனக்கு அந்த டைம்லேருந்தே அதை இப்போ ஈழம் தமிழ் அப்படின்றத நான் தனியாக பார்க்க மைண்ட் எனக்கு வரல. அது ஏதோ ஒரு பக்கத்து கண்ட்ரின்ற மாதிரி நான் பார்க்கல. ஏன்னா அது சின்ன வயசில் அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பட் ஆனால் அது ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு அது கரெக்டாக தான் பட்டுச்சு. ஏன்னா ஸ்ரீலங்கான்றது ஒரு தனி கண்ட்ரி அப்படி. ஆனால் அங்கே சிங்கள மொழி பேசுகிறவங்க இருக்காங்க. பட் ஆனால் அவங்க தமிழ் தானே பேசுகிறாங்கன்றப்போ அப்போ அவங்க இங்கேருந்து போனவங்களாக தானே இருப்பாங்க. அப்போ நம்ம ஊருக்காரங்களாக தானே இருப்பாங்க. இப்போ இங்கே தமிழ் பேசுகிற ஆட்கள் யூஎஸில் இருக்காங்க, அந்த மாதிரி இங்கே இருக்காங்கன்றப்போ பட் ஸ்டில் தே ஆர் ஆல் நம்மளோட சொந்தங்கள்ன்ற மாதிரி அது மைண்டில் ஒன்று பதிஞ்சிருச்சு. அப்போது சினிமா அப்படின்னு கத்திரி ஷார்ட் ஃபில்ம்லாம் எடுக்க போகணுன்னு சொல்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரி பாதித்த கதைகள்லாம் என்ன, நம்ம ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுக்க போகிறோம் அப்படின்றப்போ அதுக்கு முன்னாடியே ஜென்ரலாக யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி படங்கள் பண்ண ஆரம்பிக்க எனக்கு அந்த இதுக்குள்ளே ஒரு 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 எம்பத்தி ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அதை பற்றின ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வந்தது ஷோமிதிரனை மீட் பண்ணதுக்கப்புறம் தான். ஏன்னா இப்போ எங்கள் ஆஃபீஸில் ஒரு மொட்டை மாடி இருக்கும், அங்கே சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி அந்த டெரஸில் ஒன் டே சடன்லி தே ஆல் கேம். கார்த்திகன் கல்யாணம் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், செம்ம கதை ஒன்று வச்சிருக்காரு, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். என்ன கதை அப்படின்னு கேட்டோம்னா ஐடியா மட்டும் சொன்னோம். நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஸ்கிரிப்ட் எழுதுங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் தே செட் ஓகே டைரக்ட் ஓடிடி ஃபில்மாக பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் ஐ சம்மோ ஃபெல்ட் இட் ஹேஸ் கம் டு தியேட்டர் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ நான் அப்புறம் சொன்னதுக்கப்புறம் தென் இட் ஷிஃப்டட் டு பி அ தியேட்ரிக்கல் ஃபில்ம். அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி தான் இது. ஒரு ஆக்சுவலி இட்ஸ் அ லாங் ஜேர்னி. இந்த நீண்ட ஜேர்னி ஆனால் ஒரு ப்ரொடியூசராக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு கட்டத்தில் தோணும், எப்படியா போட்ட பணத்தை எடுத்தால் கூட போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் நீங்கள் பேசும்போது சொன்ன விஷயம்னா எனக்கு காசு வரலனா கூட பரவாயில்ல, இந்த கதை மக்களுக்கு போய் சேர்ந்தா போதும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. ஒரு ப்ரொடியூசராக இதை சொல்ல ஒரு துணிச்சல் வேணும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் பார்க்குறேன். காசு வரலன்னா பரவாயில்லன்னு எனக்கு என்னன்னா இந்த படத்துல இருந்து காசு வரணும், அதுதான் அச்சீவ்மெண்ட். ஆக்சுவலி தலைவர் ரஜினி சார் ஒரு ஜென்ரலாக சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவர் ஹீ மேட் அ ஃபில்ம் கால் மேரா நாம் ஜோக்கர்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு ராஜ்கபூர் சார். அண்ட் இட் டிடன்ட் டூ வெல் இன் பாக்ஸ் ஆஃபீஸ். ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் அவருக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. இந்த படம் ஏன்டா ஓடல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரோட ரைட்டர் டீம் எல்லாருமே தே வில் சிட் அண்ட் கீப் டிஸ்கஸிங் அபவுட் இட். ஏன் இந்த படம் ஓடலன்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஆனால் என்ன ஆகுதுன்னா அந்த படத்தினால கொஞ்சம் ஃபினான்ஷியல் லாஸ் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கனால அவங்க வீட்டில் யாருக்கு எல்லாத்தையும் அவங்கள்ட்ட போய் சொல்கிறதுக்கு பயம். பட் ஆனால் ஹி ஹேஸ் டு டூ சம்திங் டு கெட் மணி பேக் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்புறம் ஒரு நாள் அவங்க ஒய்ஃபோ அவங்க ரிலேட்டிவோ யாரோ என்னென்னு இல்லை நிறையா கடனாக ஆகிட்டுருக்கு, பட் ஹி இஸ் நாட் ஆல் மூவிங் ஆன். அதுக்குன்னு பண்ணு சொல்லும்போது அவர் போல்டாக போய் ஹி ஹஸ் டோல்ட் திங் சி யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் தட் ஃபில்ம் பாஸ். ஏன் அப்படின்னு கேட்டால் அதில் நிறையா கடன் ஆகிட்டு இருக்குது, யூ நீட் டு டூ சம்திங். ஸோ காசு தான் பிரச்சனையா, அப்போ படம் பண்ணி காசு போடணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு தட் டே ஹி டிசைடட் ஓகே ஃபைன் டுமாரோ வில் ரைட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹி டிட் பாபி அந்த ஃபில்ம் அண்ட் இட் காட் ரிலீஸ். இட் வாஸ் அ பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் அண்ட் இட் மேட் so much money. So then he asked, now are you happy? Then call all of them back and it's like, why மேரா நாம் ஜோக்கர் ஓடல, ஏன் திரும்ப ஓடல, again he did the same thing. ஸோ எனக்கு என்னென்னா இந்த மாதிரி படங்கள் மூலமாக பணம் பண்ணோன்னா தான் அச்சீவ்மெண்ட்டுன்றது தான். இந்த படம் பண்ண வேணான்ற மைண்ட் செட்டில் நாங்கள் வரவே இல்லை. ஆக்சுவலி ஸ்டில் வி ஆர் ஹோப்பிங் திஸ் வில் பி அ பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் தியேட்டரிக்கலாக. ஏன்னா அதுக்கான ஸ்கோப் இருக்குது, அதுக்கான ஆடியன்ஸ்க்கு ஐ திங்க் தேர் ரெடி
டு வாட்ச் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபில்ம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஃபில்மு, புரியாத படம் அப்படின்லாம் கிடையாது. இது அதான் நான் சொல்லிட்டு இருக்க மாதிரி மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே இதை பண்ணணுன்றது தான் ஐடியாவே. இல்லைனா வந்து இதை வந்து வேறு மாதிரி ஒரு படமாகவும் பண்ணியிருக்கலாம். ஒரு அப்ட்ராக்ட்னஸோட இல்லை ஹெவி பொலிட்டிக்கல் இதுவாகவும் எல்லாருக்குமான படமாகவும் இல்லாமல் இது ஓகே ஒரு நீ ஷார்ட் அப்படின்னு. ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு ஷோமேட்டை சொல்லும் போதே வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதுலேருந்தே வந்து பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் which is having more drama. In this film has more drama, ஒரு ஆக்ஷன் இருக்குது. That's why we are presenting this film as for the mainstream audience. நீங்கள் வந்து எப்படி வந்து மற்ற படங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி ஒரு கிரிப்பிங்கான த்ரில்லர்ஸ் பார்த்து இது பண்ணுறீங்களோ அந்த அளவு இந்த படமும் கொடுக்கும். ஸோ அதனால் இந்த கேள்வி இப்போ ஆரம்பித்தோம். We are here to make money. ஒரு பெரிய வழியே. ஒரு படம் வந்து மணி வைஸா சக்சஸ்ஃபுல் ஆனா தான் இந்த மாதிரி படங்கள் தொடர்ச்சியா வரும். இல்லைன்னா அதோட நின்று போயிடும்ல. ஸோ இது நிற்க கூடாதுன்னா இதோட சக்சஸ் இருக்குல்ல, இதோட சக்சஸ் வந்து இந்த மாதிரி கதைகளுக்கான ஒரு பெரிய வழியை ஏற்படுத்தும். ஸோ எல்லாரும் மற்ற வெளியே இருக்க ப்ரொடியூசர்ஸுமே வந்து ஓகே இந்த 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 மாதிரி கதை எடுத்தால் காசு பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி கதை எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நிறைய கதை வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால everything goes by a trend, and we really want to start a trend. ஓகே, எனக்கு இந்த 4 பேர் கூட ஓகே எப்படி செட் ஆயி ராணா சார் எப்படி இதுக்குள்ள வந்தாரு? எப்படி வந்தீங்க நீங்க? The long night I came in the morning. சார் ஃளைட் டிலே ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன் சார். we are waiting for a right time, right people to collaborate அப்படிலாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த இயர் ஸ்டார்டிங்கில் we decided இந்த ஃபஸ்ட் குவார்ட்டருக்குள்ளே அந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருந்துக்கும் போது தான் ராணாஸ் ஸ்பிரிட் மீடியா ஹஸ் டன் எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம்ஸ், அதாவது பேக்ட் அப் எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம்ஸ் அண்ட் ஆல்சோ இண்டி ஸ்பேஸில் ஆல் வி இமேஜின் இஸ் லைட்னு ஒரு ஃபில்ம் அண்ட் இட்ஸ் அ கான்ஸ் வின்னர், கான்ஸ் வின்னர் அண்ட் சபர் போண்டா இஸ் அ சன்டான்ஸ் வின்னர். அண்ட் அந்த படங்கள் எல்லாமே வந்து அவங்க பேக் பண்ணி எஸ் ரிலீஸ்டு தியேட்டர்லி அப்படின்றப்போ ஐ சம்ஹவ் ஃபெல்ட் he might, I mean he will definitely like this film, so we will reach ன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜஸ்ட்டு ஹைதராபாத்துக்கு போயிட்டு I said we want to meet you, மீட் பண்ணோம். I told him about this film. He was excited to know about the film. Send me the film link, I'll watch அப்படின்னாரு. And I think next day he watched the film and then he told I'm on it, we can collaborate on this. So ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் I think everything moved on so fast and we are here. So உங்களை பற்றி சர்ச் பண்ணும்பொழுது வந்து ராணா சார் வந்து பிஃபோர் கம்மிங் டு த சினிமா, அதாவது கேமரா முன்னாடி ஆன் த கேமரா ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி SFX அந்த மாதிரியான பேக் கேமராவில் தானே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கான ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, அந்த ஸ்டோரி சொல்லுங்கள். அப்படி சொல்லணும்னா ஐ திங்க் மேம் எனக்கு வந்து நான் ஸ்கூலில் வந்து படிக்கலை, இன்னும் பண்ணல. ஆக்சுவலி சும்மா ஐ ஜஸ்ட் யூஸ் டு கீப் வாட்சிங் மூவிஸ். எனக்கு லாங்குவேஜ் தெரியும், எனக்கு உலகம் பற்றி தெரியும், எனக்கு எக்ஸ்போஜர் இருந்தால் எவ்ரி திங் ஃப்ரம் சினிமா ஒன்லி. எனக்கு வியட்நாமில் ஒரு வார் நடந்தது எப்படி தெரியும்னா ரேம்போ படம் பார்த்து தெரிஞ்சால் நான் ஹிஸ்ட்ரி புக்கில் ஒன்றும் படித்து தெரிஞ்சில்ல. ஸோ ஐ திங்க் சினிமா இஸ் சச் அ கிரேட் எக்ஸ்போஜர் டு பீப்புள். அண்ட் எனக்கு வந்து இப்போ விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணும்போது I kept working in little bit in Chennai, little bit in Bombay, little bit in Hyderabad. I said we're all Indians, but we're also disconnected from each other in terms of what our problems are, how we look at the world. இப்போ வந்து ஆக்சுவலி இது நவீனுக்கு தெரியும், see, because every time there is a border issue that happens, நார்த் இந்தியாவில் ஒரு மாதிரி ரியாக்ஷன் இருக்கும். நீங்கள் ஹைதராபாத்துக்கு வந்து அந்த ரியாக்ஷன் ரொம்ப கம்மியாயிடும். ஏன்னா அந்த பார்டர், பிகாஸ் we are not feeling the heat of it in our everyday lives, we don't know what happens. And somewhere we're like, okay, they speak Hindi, we speak Telugu, they speak Tamil. So we've disconnected between ourselves in some ways. And I thought cinema is the only thing that can connect these very deep-rooted things. And about 5 years ago when we started Spirit, we said we started it on the idea. Actually, when I was doing visual effects was when Spirit started. The company was called Spirit Media back then. And I produced one film in 2005 called Bommalata, Belly Full of Dreams. அது வந்து ஒரு puppetry would education பற்றி சொல்கிற ஒரு கதை. But we won 2 national awards, but we couldn't release the film because it was so independent, nobody wanted to watch it. But years later, I think over my time when I became an actor, established myself, that love for indie films, love for cinema that is very pure and true is always there. So I said, let me build a company where it doesn't have language as a barrier. And the first film that came to us was a film called All We Imagine Is Light. இந்த பாயல் கப்பாடியா, ஷீஸ் அ ஃபில்ம் மேக்கர் ஹூ மேட் இட். பாம்பேలో மலையாளி நர்சஸ் பற்றி ஒரு கதை சொன்னார். அது வந்து போய் ஒன் அட் கான்ஸ்.
Then I said, okay, the whole world is looking at us one, but we are not able to look at ourselves as one. I've never been to Maharashtra. I don't speak like interior Maharashtra. I don't speak Marathi. But on the padam paakumbodhu, I felt like I lived in their village. I am part of their tradition. And some parts of them are me also. Like everybody who's in India has some part of that which is part of your tradition. And I think this film continues in that beautiful spell where you heard so much about Sri Lanka and Tamil and the issue and conflict over time. நான் வந்து நான் சென்னையில் தான் பிறந்தேன். And then after that I moved to Hyderabad. I grew up here for some time. And Telugu industry வந்து half of our industry speaks Tamil. So I was that half that went to the other side. So you keep listening to these problems, you hear about it, but you never saw it in a film enough for you to understand it. ஓகே, உங்களை பற்றி வந்து பேசும்பொழுது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் சேஸ் அவரை பொறுத்த வரைக்கும் ஹாலிவுட் கோலிவுட் இந்த மாதிரியான பல டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஹீ சி சினிமாஸ் ஆகும் அப்படின்னா ஒன்று தான், சினிமா அப்படிங்கிறது ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு கேமியோலாம் பண்ணியிருந்தீங்க பராசக்தியில், அதெல்லாம் இருக்கட்டும். எப்போது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஃபுல் கதாநாயகனாக இறங்கி பண்ண போகிறீங்க? எந்த டைரக்டர் வச்சு போகலாம்? சொல்லுங்க சார். நானே மேனிஃபெஸ்ட் பண்றேன். ஓகே, எல்லாரும் சேர்ந்து மேனிஃபெஸ்ட். பிஃபோர் சொன்னேன் நான், you should work He kept saying that in the dances, you have to do a film with Karthik. அக்ரிமெண்ட் பண்ணலாம் இங்கே உட்கார்ந்து. I think long 5 years back. 5 years back. 6 years back, long back. ஸோ நான் ஒரு கதையெல்லாம் பிச் பண்ணி அது போச்சு. அப்புறமேட்டு அது மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த படத்துக்காக மீட் பண்ணும்போது தான் அவர் கேட்டார், ஆமாம் நம்ம ஒரு கதை பேசணும், அந்த ஸ்டோரி ஸ்டில் ரெலவெண்ட் தானே? ஆமாம், கண்டிப்பாக ரெலவெண்ட் தான். ஓகே, வில் ஸ்டார்ட். I think you will manifest it now for me. மேனிஃபெஸ்ட் பண்ணுமா? நடக்குமா? கண்டிப்பா. சரி, எப்போ சார் நடக்கும்ல. நடக்கும்ல நான் மேனிஃபெஸ்ட் சார். பண்றேன். நீங்க சொல்லுங்க சார். கண்டிப்பா. இந்த ப்ரொடக்ஷன்லேயே பண்ணிடலாம்ல சார்? சேர்ந்தே பண்ணுவோம். நம்ம லைஃப்ல அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகும்பொழுது நம்ம கூட இருக்க ஆட்களையும் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி கொண்டு போறது இருக்குல்ல, அது இயல்பா வருதா? எப்படி வருது? இப்படி ஒரு ஆக்வர்ட் சைலன்ஸ். இல்லை ஆக்சுவலி அதை பிளான் பண்ண முடியாதுல்ல. ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படின்னா, இப்போ ஒன்றா தான் வந்தோம். இப்போ என்ன ஜர்னி ஸ்டார்ட் பண்ணப்போ இது இருந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி என்ன வந்ததில்லை. ஓகே, நம்ம யாரையும் கழட்டி விடலாம் அந்த மாதிரிலாம் வந்து அந்த எண்ணமே பெரிய வெற்றி தான் சார் எனக்கு. இப்படிலாம் எங்களுக்கு யோசிக்கவே தோணாது. இப்போ நீங்கள் தான் இதெல்லாம் யோசிக்கவே செய்கிறீங்க ஆக்சுவலி. ஓகே, இன்னொன்று அந்த மாதிரி ஒரு பயங்கரமான இடத்துக்கு வந்துட்டோன்றதும் இல்லை. ஏன்னா பேசிக்கலி அதுதான். இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தேன் என்னன்னா வந்து வி ஆர் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஏன்னா இந்த மாதிரி படங்கள் பண்ணணுன்னு ஒரு ப்ரொடியூசராக ஸ்டோன் பெஞ்ச் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு படம் இந்த நீலி தான் ஏன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னா, நான் ஸ்டோன் பெஞ்ச் 18 படம் பண்ணியிருக்கோம்ல, எல்லாருமே கார்த்திக் சுப்ராஜ் ப்ரெசன்ஸ் தான் வரும். இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் பேர்லேயும் என் பேர் போடணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது மாதிரி பண்ணோம். ஏன்னா ஐ சமோ ஃபீல் இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணணும், ஸ்டோன் பெஞ்சாக இது பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஸ்டில் வி ஆர் ஸ்ட்ரகிளிங். இட்ஸ் நாட் லைக் ஒரு கேக் வாக்லாம் கிடையாது. ஏன்னா இல்லை இவ்வளோ தூரம் கூவுறோமே, அதுக்கு வந்து அந்த 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 இது இருக்குல்ல. ஏன்னா பட் தட் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் ஜர்னி விச் ஐ சூஸ். உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 11ல வந்து ஒரு சரியான ஒரு கேரக்டர், சரியான ஒரு படம் வாவ் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு உங்களுடைய கெரியர்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு ஒன்று வரும்பொழுது நீலிரா ஒரு ஈழம் சார்ந்த ஒரு கதை அப்படின்னும் பொழுது என்ன நினைச்சிங்க இந்த கதையை உங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்பொழுது? எனக்கு இந்த டோட்டலாக லைக் இந்த நடந்த விஷயங்கள் அவ்வளோ தெரியாது. சில இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. பட் என்னென்னா கார்த்திகேயன் சார் எப்போது கால் பண்ணார், இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது நீங்கள் பண்ணணும்னு சொன்ன உடனே, சார் கதை கேட்குறேன் சார் கண்டிப்பான்னு சொன்னேன். கதை சொன்னதுக்கப்புறம் நான் உடனே சொன்னேன் சோமி நான் ஐ வாண்ட் டு பி இன் திஸ் ஃபிலிம். ஓகே, ஒரு மண் சார்ந்த ஒரு கதைன்னும் பொழுது ஒரு கூடுதல் ஒரு கனெக்ட் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறீங்க. ஓகே, கார்த்திகேயன் சார் உங்ககிட்ட இவங்க வந்து கதை அப்ரோச் பண்ணியிருந்தாங்களா? நாங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸு. இந்த ஒரு கூட்டம் இல்லை, இந்த கூட்டம் சினிமாவுக்கு முன்னிலேருந்தே இருக்குது. பிகாஸ் ஆப்வியஸ்லி கார்த்திக் இஸ் மை பிரதர்-இன்-லா. வி ஸ்டார்டட் த கம்பெனி இன் 2013 itself. ஸோ ஆனால் படங்கள் தயாரிக்க ஆரம்பித்தது 2017. பட் Shomi, we would have known before I am a producer when Karthik was just a couple of film old jiggle and appelende palakkam actually. So இது ஒரு family network தான். And this entire credits of producing this film entirely goes to Karthik Subraj for his vision and idea on this. Because எனக்கு வந்து of course in any other films that we have produced, this is our 18th film as Stone Bench what we have produced. But I still belong to a certain world. ஓகேங்களா, certain things I may not be able to
ரிலேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா மேயாதமான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வரும்போது எத்தனை பிறவிகள் எடுத்தாலும், that was the song. Ratna came and he was very happy to show me this is the song, how is it. Immediately நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அந்த சாங்கை. ஓகே, ஹவு கேன் யூ விமனை பற்றி நீ இப்படி பாடலாம், நீ வந்து காதில் லோலாக்குன்ற இதுன்ற அப்படின்னா இட் வாஸ். தென் இமீடியட்லி வி வென்ட் டு 3rd floor and Ratna was showcasing the same song to Karthik Subbarajan, and Karthik said, wow, brilliant. And I'm like, okay, right out of banking sector, sitting as a producer. Then I said, Karthik, illa, it's certain things are against the principle of the, namakku our principle company should have now. Karthik, you're coming into films, okay, you're producing films. That world, they will sing songs in that way. That's how reality is. Then only my mind itself started thinking, oh, we have to stick to the reality, which is more important. So, apdi irukumbodhu, for me, this film is very close to the heart now. But the entire idea or whatever, why, how and how it has to be, I think Karthik takes the credit for it completely. So I did my job as a producer of just putting the money and executing it and giving it, and we both are trying to, make a sale out of it now actually. I think we have a solid commercial film for all the audience. And we're very happy to see the film now. Plan your next summer escape with Grand Royal Tours. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots.